இப்போ மூட்டு வலிக்கு 4 வகையான மூலிகை எடுத்திருக்கோம். இது வந்து பூவரசு, வெள்ளை எருக்கு, இது ஆடாதொடை, இது வாதரசு, ஐங்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. மூட்டு வலிக்கு 5 எண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த வலி கேட்கும். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், புங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய், கடுகு எண்ணெய், 5 வகையான எண்ணெய் வாங்கியிருக்கேன். எல்லாம் 300 மில்லிலிட்டர் வாங்கியிருக்கேன். வெள்ளை எருக்குலேயே வந்து 2 இருக்கு. ஒன்று நீல கலர் பூவாக இருக்கும், அதாவது ப்ளூ கலரில் இருக்கும். ஒன்று வந்து வெள்ளை கலர். வெள்ளை எருக்கு நம்ம இப்போ எடுத்துட்டோம். இப்போ பூவரசு. வெள்ளை எருக்கும் பூவரசும் வலி வீக்கத்தை குறைக்கும். இதுதான் பூவரசு இலை. பூவரசு வந்து நல்லா குளிர்ச்சியானது கூட. 2வது வலி வீக்கத்தை குறைக்கும். அதே மாதிரி வெள்ளை எருக்கும் வந்து வீக்கத்தை குறைக்கும். பூவரசு வந்து அரிப்பையும் சரி பண்ணும். அதே மாதிரி ஸ்கின்னில் கரையான்னு சொல்லுவாங்க. சகப்பாக தடிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரையான்னு சொல்லுவாங்க. கரையான அரிப்பு, வீக்கம், வலி எல்லாத்தையும் பூவரசு குறைக்கும். அதே மாதிரி வெள்ளை எருக்கும் வந்து வலி வீக்கத்தை குறைக்கும். இது வந்து வாதரசு வந்து உங்களுக்கு கிடைக்கலைன்னா பரவாயில்ல. கண்டிப்பாக பூவரசும் வெள்ளை எருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாதரசு வந்து கிராமத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஆடாதொடை. ஆடு தொடாத இலைங்கிறதுனால ஆடாதொடைன்னு சொல்லுவாங்க. ஆடு எதுக்காக இது தொடாதுன்னா, இது ரொம்ப ஹீட்டான மூலிகை. இதை ஆடு சாப்பிடுச்சுன்னா நாக்கு வெந்து போயிடும், பொக்குடிச்சு போயிடும். அதனால ஆடு மாடெல்லாம் இதை சாப்பிடாது. அதனால இதுக்கு ஆடாதொடை இலைன்னு பேர். ரொம்ப ஹீட்டு. இதை வந்து சளி தொந்தரவுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் குறிப்பிட்ட அளவு தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப இதை வேக வச்சு குடிச்சிட்டிங்கன்னா நாக்கு வெந்து போயிடும், அவ்வளோ ஹீட்டு. நமக்கு வந்து பூவரசி இலை குளிர்ச்சி, அதே மாதிரி புங்க எண்ணெயும் குளிர்ச்சி. இது வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். இது வந்து ஆக்சிஜன் அதிகமாக வெளியிடும். அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க, மூலிகை, ஆயுள் மூலிகைன்னு சொல்லுவாங்க. நாலு மூலிகை நம்ம சேர்த்துருக்கோம். ஆயில் வந்து 5 ஆயில், அதாவது ஐங்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. புங்க எண்ணெயும் குளிர்ச்சி, விளக்கெண்ணையும் குளிர்ச்சி, நல்லெண்ணெயும் குளிர்ச்சி. நம்ம 4 மூலிகை சேர்த்துருக்கோம், 5 எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த 5 எண்ணெய் சேர்த்து முழங்கால் வலிக்கு தடவுவாங்க. இது ஐங்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐங்கூட்டு எண்ணெயில் இந்த மூலிகையை காய்ச்சி தடவும் போது மூட்டு வலி குறையும். இந்த ரெசிபி வந்து எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்களுக்கு இப்போ 90 வயசு. அம்மாவுடைய அம்மா 90 வயசு. அவங்க வந்து இந்த மாதிரி மூலிகை தயாரித்து தடவுறாங்க. அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தில், ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் நம்ம காய்ச்சணும். ஏன்னா எண்ணெய் பொங்கும். சின்ன பாத்திரமாக இருந்தால் பொங்கி கீழே ஊற்றிடும். அதே மாதிரி எண்ணெயை காய வச்ச பிறகு மூலிகையை போடக்கூடாது. போட்டிங்கன்னா பட்டுன்னு வெடிக்கும். எண்ணெயோடு சேர்த்து கலந்து அப்புறம் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சணும். இப்போ நம்ம காய்ச்சலாம். இந்த இலையில இருக்க நீர் சத்தெல்லாம் வற்றி இலை நல்லா முருகுன மாதிரி வரணும். நான் பக்குவம் எப்படின்னு காமிக்கிறேன். இது நல்லா காயட்டும். இந்த ஐங்கூட்டு எண்ணெயை வந்து அதாவது ஒரு 4-5 ஸ்பூன் குடிக்கவும் செய்வாங்க. நல்லா காய்ச்சி அதோடைய அந்த குளிர்ச்சி தன்மை போன பிறகு அதில் நீர் சத்து இருக்கும். அதுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஐங்கூட்டு எண்ணெயை குடிப்பாங்க. இது நம்ம மூலிகை போடுறதுனால இது வந்து மேலுக்கு தான் தடவுறது. இந்த மூலிகை நம்ம சேர்த்து காய்ச்சின பிறகு கொஞ்சமாக சூடாக சேர்க்கணும்.
சூடம் சேர்த்தா தான் அந்த எண்ணெயை வந்து மேலுக்கு தடவும் போது நல்லாயிருக்கும். அந்த சூடத்தை வந்து நீங்கள் வந்து என்ன அடுப்பில் இருக்கையில் நீங்கள் சூடத்தை போட்டுறக்கூடாது, தீ பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சணும், இல்லாட்டி பொங்கிரும். இப்போ எப்படி இருக்குன்னு இந்த ட்ராப் வந்து தண்ணி வந்து 2 ட்ராப் விடுறேன். எந்த ரியாக்ஷனும் இல்லை பாருங்கள். பொங்குமே தவிர பட்டு பட்டுன்னு தெரிக்காது. அதனால் இலையெல்லாம் இன்னும் நல்லா முருகலை, அதில் இருக்க நீர் சத்து இன்னும் எண்ணெயோட கலக்கலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சி இலையெல்லாம் வந்து நல்லா நீர் சத்து வத்திடுச்சு. இது ரொம்ப பொங்குதுன்னு சொல்லி நல்லா பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சருகு மாதிரி வந்துருச்சு. இப்படி போட்டிங்கன்னா சருகு போடுற சத்தம் கேட்குதா? சருகு மாதிரி சத்தம் கேட்கணும். இங்கே பாருங்கள். இப்போ ஒரு இலையை உடச்சி பார்த்தீங்கன்னா அப்பளம் மாதிரி நொறுங்கணும் இலை. நல்லா நொறுங்குது பாருங்கள். இன்னொரு விதத்தில் எப்படி காஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கணும்னா, நீர் சத்து அந்த இலை நல்லா முருகிருச்சுன்னு எப்படி பார்க்கணும்னா, நான் அப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் தண்ணி வந்து ஆயிலில் விட்டு காமிச்சேன். அப்போ பொரியாமல் சும்மா நுரைச்சிக்கிட்டு தான் வந்துச்சு. இப்போ தண்ணி ஒரே ஒரு ட்ராப், எப்படி பொரியுதுன்னு பார்த்தீங்களா? இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆறட்டும், நம்ம அடுப்பை அமர்த்திடுவோம். எண்ணெயோட கலரை பார்த்தீங்களா? அந்த வாசமும் நல்லா இருக்கு. ஆறட்டும். எண்ணெயை மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா வேர்த்து அதில் இருக்க நீர் வடிஞ்சு எண்ணெய் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஆறட்டும், அப்படியே ஆறட்டும். இதை வடிகட்டிடுவோம். அந்த மூலிகையெல்லாம் பாருங்கள் எப்படி நொறுங்குதுங்க. இந்த அளவுக்கு நல்லா இந்த நீர் சத்தெல்லாம் எண்ணெயில் இறங்கிடணும். நீங்கள் சரியாக காய்ச்சாமல் விட்டுட்டிங்கன்னா, அந்த நீர் பசை இருக்கையிலே கலர் வந்துருச்சுன்னா அமர்த்திட்டிங்கன்னா 4 நாளில் எண்ணெய் வந்து கெட்டு போயிடும். ஃபங்கஸ் அந்த மாதிரி ஆயிடும். ரெண்டாவது, நீங்கள் கையில் அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றி பார்க்கும்போது எண்ணெய் மாதிரி இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதனால் நல்லா காய்ச்சிருங்க. வடிகட்டினது போக மிச்ச சருகு இதை என்ன பண்ணுங்க, நல்லா ஆற ஊட்டி நல்லா இறுக்கமாக புழிஞ்சு, அந்த எண்ணெய் வந்து நிச்சயம் ஒரு 100 ml இருக்கும். அந்த எண்ணெயை முதல்ல யூஸ் பண்ணிடுங்க. தனியாக எடுத்து வச்சு புழிஞ்சு விட்டிங்கன்னா எண்ணெய் வரும். வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம சூடத்தை போடுவோம். வெதுங்கிற சூடில் இருக்குது. இப்போ நம்ம சூடத்தை போட்டுருவோம். இது கரைஞ்சிரும். உடனே மூட்டு வலி கேட்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.